கர்த்தருடைய விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசையாய் கூட உங்கள் மத்தியிலே தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அடியாருக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம், கடந்த 2 முறை கொடுத்த செய்தியின் தொடர்ச்சியாகத்தான் இது இருக்க போகிறது. ஒருவேளை ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஞாபகம் இல்லாதவர்களுக்கு நினைப்பூட்டும்படியாக கடந்த முறைக்கு முந்தின முறை டிசைபிள்ஷிப் அப்படிங்கிற தலைப்பில் தான் நான் செய்தி கொடுத்துருந்தேன். அதனுடைய நிபந்தனைகள் 3 நிபந்தனைகள் நம்ம லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். அதை தொடர்ந்து கடந்த முறை கொடுத்த செய்தியில் ஒரு ப்ராசஸ் ஆஃப் டிசைபிள்ஷிப், நாம் சீஷர்களாய் வாழும்போது எவ்வாறாக வாழ்கிறோம், அதோடைய ப்ராசஸ் எப்படி அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய நாளிலே ஹூ இஸ் எ டிசைபிள், யார் உண்மையான சீஷன் என்கின்ற தலைப்பில் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இந்த காரியங்கள் எல்லாம் கடந்த நாட்களிலும் வெவ்வேறான நாட்களிலும் என்னுடைய தனிப்பட்ட தியானத்திலே என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை தொகுத்து உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தர் எப்படி என்னை உருமாற்றினாரோ அதே போல் உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று இந்த செய்தியை தொகுத்து வந்திருக்கிறேன். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஸோ கொஸ்டின், ஹூஸ் எ டிசைபிள், இதுக்கு நிறையா பதில்களை நாங்கள் கடந்த நாட்களில் தியானிச்சுட்டு இருந்தோம். 2022ஆம் ஆண்டில் ஜூன் மாதம் முதல் வாரம் துவங்கி சுந்தராபுரம் பகுதியில் நாங்கள் ஒரு ஊழியத்தை செய்து வந்தோம். அதில் தொடர்ந்து நாங்கள் தியானித்து வந்த ஒரு பகுதி இதுதான், யார் உண்மையான சீஷன், எப்படி சீஷனாய் வாழுவது. இப்போ அதில் முதல் குறிப்பு அல்லது அதில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட முதல் காரியம் என்ன அப்படின்னா, ஒன் ஹூ இஸ் லிவிங் அக்கார்டிங் டு த பர்பஸ் ஆஃப் த லார்ட் இஸ் அ டிசைபிள். கர்த்தருடைய நோக்கத்தின்படி வாழ்பவனே உண்மையான சீஷன். ஏனில் கர்த்தருடைய நோக்கம் என்ன? இதில் 3 கேள்விகளை நம்ம பார்க்கலாம். ஒன்று, why did God create us? கர்த்தர் எதற்காக நம்மளை சிருஷ்டித்தார், படைத்தார்? 2வது, why did God chose us? கர்த்தர் நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டார்? 3வது, what is the purpose of our life? நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? நாம் வசனத்தின் அடிப்படையில் இந்த கேள்விகளுக்கான பதில்களை பார்க்க முயல்வோம். ஏசாயா 43:7 முதல் கேள்விக்கான பதில், கர்த்தர் நம்மளை எதற்காக சிருஷ்டித்தார்? ஏசாயா 43:7, ஐசாயா சாப்டர் 43 and verse 7. கர்த்தர் நான் என் மகிமைக்கென்று படைத்த, இப்போ கர்த்தர் நம்மளை படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, அவருடைய நாம மகிமைக்காக. அப்போ நம்ம இங்க வாழ்றது எதுக்காக இருக்கணும்? இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்குறோம். நான் இப்படி கற்பனை செய்து பார்த்தது உண்டு. நான் ஒரு பொருளை செய்கிறேன் அல்லது வாங்குறேன், ஆனால் அந்த பொருள் அதற்கான காரியத்தை செய்யறதில்லை. உதாரணத்துக்கு நான் ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறேன். இந்த மொபைல் ஃபோன் நல்ல நல்ல ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நான் வாங்கலாம், இல்லை நல்ல ஒரு டெலிகாலிங் ஃபீச்சர் இருக்குன்னு வாங்கலாம், இல்லை நல்ல பாட்டு பாடுன்னு வாங்கலாம். ஆனால் இந்த மொபைல் ஃபோனை நான் வாங்கி வீட்டில் ஆன் பண்ணேன்னா அது வாஷிங் மிஷின் மாதிரி சுற்றுது. இப்போ எனக்கு எப்படி இருக்கும்? கோவம் வரும். அப்புறம் நான் எத்தனை தடவை அழுத்தினாலும் கேமரா பட்டன் ஆன் ஆக மாட்டேங்குது. நானும் 10 தடவை அழுத்தி பார்க்குறேன். இப்போ கர்த்தரும் அவருடைய நாம மகிமைக்காக தான் மனுஷனை சிருஷ்டித்தார். அவருக்கு ஒரு பர்பஸ் இருந்துச்சு. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை பார்த்தும் இப்படி தான் இன்னைக்கு பார்க்குறார். கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, இதில் பிரச்சனை என்ன தெரியுங்களா? இப்போ கர்த்தர் படைத்த எல்லாவற்றையும் கர்த்தர் நல்லதென கண்டார். ஆனால் மனுஷனுக்கு மட்டும் என்ன பண்ணிட்டார்னா சுய சித்தம்னு ஒன்று வச்சுட்டார். இயற்கையில் நீங்கள் எத்தனை விஷயங்களை பார்த்து ரசிக்கிறீங்கன்னு தெரியல.
நான் ரொம்ப பார்த்து ரசிக்கிற ஒரு விஷயம் நிலா. எல்லாருக்கும் நிலா பிடிக்கும் இல்லையா? வானத்துல பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த நிலா பாருங்க, அதுவா தேயுது, அதுவா வளருது. ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு அழகுல இருக்கு. ஆக்சுவலி நிலா தேயறதும் இல்ல, வளர்றதும் இல்ல. பூமியினுடைய திசை மாறிட்டு இருக்கு. இது என்னைக்காவது மாறி இருக்குதா? ஒவ்வொரு 14 நாளைக்கு ஒரு தடவை இது நடந்துகிட்டே இருக்குது. ஏன்? அதற்கு ஒரு சித்தம் இல்ல. கர்த்தர் என்ன சொன்னாரோ, அது இவ்வளவு 1000 வருஷங்களா அப்படியே செஞ்சுட்டு இருக்கு. ஆனா மனுஷனுக்கு மட்டும் என்ன பண்ணிட்டாருங்க கர்த்தரு? சுய சித்தம்னு ஒண்ணு வச்சுட்டாரு. அதனால இப்போ இந்த மொபைல் என்ன சொல்லுது? நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் வேலை செய்ய மாட்டேன். உங்க நாம மகிமைக்காக நான் ஏன் இருக்கணும்? எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்க நாம மகிமை பட்டா என்ன, படலினா என்ன? நான் போய் என் புள்ள குட்டிகளை பார்க்கணும், வேலைக்கு போகணும், படிக்கணும், எக்ஸாம் இருக்குது. எனக்கு காலேஜில் 1000 வேலை இருக்குது, வேலை செய்கிற இடத்துல 1000 வேலை இருக்குது. உங்க நாம மகிமைக்காகலாம் நான் இங்கே இருக்க முடியாது. உங்களுக்கு 1000 நோக்கம் இருக்கலாம் கர்த்தாவே, எனக்கு அந்த நோக்கம் இல்லை. கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக மனுஷனை படைத்தாரோ அந்த நோக்கத்தை விட்டு மனிதன் என்ன பண்ணிட போறாங்க? விலகி போறான். கர்த்தர் இன்னும் என்னென்ன நோக்கம் வச்சிருக்காருன்னு கொஞ்சம் வேகமா வாசிக்கலாம். பாருங்களேன், ஆதியாகமம் 1:27 எடுத்து வாசிங்க. இன்னொருத்தர் சங்கீதம் 8ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பாருங்க, கர்த்தருடைய நாம மகிமைக்காக சிருஷ்டித்தார். அவனை எப்படி சிருஷ்டித்தாருங்க? அவருடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் சங்கீதம் 8 எடுத்து வாசிங்களேன். ம் ம் போதும், கவனிங்க. இப்போ கர்த்தர் அவருடைய சாயலாகவே மனிதனை சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, அவனையும் என்ன பண்ணிக்கிறாருங்க? ஆளுகை செய்யறதுக்கு தகுதி உள்ளவனாக வச்சிருக்கிறார். பூமியில் உள்ள அனைத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? அவனுடைய ஆளுகைக்கு கீழே கொடுத்திருக்கிறார். இப்ப பிரச்சனை என்னங்க? சாத்தான் வரான், வந்து என்ன சொல்றாங்க? நீங்க இதை சாப்பிட்டா என்ன ஆயிருவீங்க? அவன் இப்ப எப்படி இருக்கிறான்? அவன் தேவ சாயல தானே இருக்கிறான். இன்னைக்கும் சாத்தான் நம்மகிட்ட வந்து சொல்றது என்னங்க? பாருங்க, இதை பண்ணா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்ப நான் ஆல்ரெடி நல்லா தான் இருக்கேன். இதை பண்ணா நீங்க ஐஸ்வர்யவான் ஆயிருவீங்க. ஆல்ரெடி நான் ஐஸ்வர்யவானா தான் இருக்கேன். இதை பண்ணா உலகமே உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி கர்த்தர் என்கிட்ட உலகத்தையே கொடுத்திருக்கிறார். மனிதன் ஆளுகை செய்யறவனாக படைக்கப்பட்டோம், உலகம் முழுவதையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தோம், அவனுடைய சாயலையே படைத்திருந்தோம். அவனுக்கு ஒரு இச்சை என்னங்க? நான் என் விருப்பத்தை நிறைவேற்றிக்கணும். ஏன் கர்த்தர் சொன்னதை பண்ணணும்? கர்த்தர் கொடுத்ததை ஏன் நான் பண்ணணும்? பாருங்க, நான் என் பையனுக்கு மனித இயல்பு, எவ்வளோ அழகான பொம்மை வாங்கி கொடுத்தாலும், இதை வச்சு விளையாடுறா, சூப்பராக இருக்கும் அப்படின்னு வாங்கி கொடுத்தாலும் அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, உடஞ்சு போன ஒரு பொம்மையை எடுத்து நூல் கட்டி இழுத்துட்டு இருப்பான். ஏன்? மனித குணம். கர்த்தர் தன்னுடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். பாருங்க, இதுக்கப்புறம் கர்த்தர் விடல. நீங்க எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 6-7 எடுத்து வசனங்களை படிச்சு பாருங்க. இதே சங்கீதம் 8 மேற்கோள் காட்டி அங்க எழுதுறாரு. என்னங்க? மனிதன் தன்னுடைய பாவத்தினால இந்த அதிகாரத்தை இழந்த போது கர்த்தர் வந்து என்ன பண்றாருங்க? திரும்பவும் அந்த அதிகாரத்தை கொடுக்கும்படியா இயேசு கிறிஸ்துவை நம்ம இடத்துல அனுப்புறார். இப்போ கர்த்தருடைய நோக்கம் மனிதர்களுடைய வாழ்க்கையில அவனை அவனோடு பங்காளியாக வைத்திருப்பது, உடன் சுதந்திரவாளியாக வைத்திருப்பது. ஆனா மனிதனுடைய நோக்கம் அது இல்லைங்க. நம்மளுடைய நோக்கம் அது இல்லை. எனக்கு இதெல்லாம் வேண்டாம் கர்த்தாவே,
எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சுக்கணும். ஒரு சீஷன் என்பவன் கர்த்தருடைய நோக்கத்தை தன் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவான். சரி, படைக்கப்பட்டதன் நோக்கத்தை பார்த்தோம். அடுத்தது ஆதியாகமம் 3 அதிகாரம் 8 வசனம் வாசிங்க. Genesis chapter 3 and verse 8. போது கவனிங்க. கர்த்தருடைய அடுத்த நோக்கம் என்னங்க? மனுஷனை படைத்தது முதலாவது அவருடைய நாம மகிமைக்காக படைத்தார். அவனை அவனுடைய பங்காளியாக்கி கொள்ளும்படியாக, அதிகாரத்திலே உரிமையுடையவனாக இருக்கும்படியாக அவனை படைத்தார். இப்ப என்ன பண்ணிக்கிறாருங்க? want to have a fellowship with human. கர்த்தர் மனிதனை படைத்ததற்கான நோக்கம் என்னங்க? to have fellowship with him. பாருங்க, கர்த்தர் வேற யாரையும் அவருடைய சாயல்ல படைக்கல. ஒருவேளை அவருக்கு துதி செய்யறதுக்கு ஆட்கள் வேணும்னா கோடான கோடி தேவதூதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஓயாம அவரை பரிசுத்தர் பரிசுத்தர்னு அவரை போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா தன்னுடைய சாயலாகவே ஒரு மனிதனை படைத்து அவனோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். இந்த 1 கொரிந்தியர் 1:9 எடுத்து வாசிச்சீங்கன்னா இன்னும் தெளிவா இருக்கும். கர்த்தர் எதற்காக நம்மளை அழைத்தாருங்கிற வசனம் இருக்கு. எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் தம்முடைய குமாரனுடைய ஐக்கியத்திற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். குமாரனோடு ஐக்கியம் கொள்ளுவதற்கு அழைத்த தேவன். See, he wants to have fellowship with us. ஆனா அந்த நோக்கம் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? See, I have been called to have fellowship with my father. நம்மளுக்கு எது கூட எல்லாம் ஐக்கியம் இருக்கு? யார் கூட எல்லாம் ஐக்கியம் இருக்கு? எவ்வளவு நேரம் ஐக்கியம் இருக்குது? கர்த்தர் கூட ஐக்கியம் எவ்வளவு இருக்கு? ஒரு நாளில் எத்தனை மணி நேரம்? பாருங்க, கர்த்தர் ஆதாம் ஏவாளுக்கு கூட சாயங்கால வேளையில தான் வர்றார். அந்த நேரத்துல கூட அவங்க ஐக்கியம் இல்லாம போயிடுறாங்க. நம்மளுக்கும் வாழ்க்கையில காலையில 1 மணி நேரம் தான் நம்ம கொடுக்கணும்னு விரும்புறோம். அது கூட கர்த்தருக்கு இருக்காது. We don't have any sort of fellowship with the Lord. We have fellowship with the world and worldly things. உலகமும் உலகம் சார்ந்த அனைத்து காரியங்களும் நம்மளுக்கு ஐக்கியம் உண்டு. கர்த்தர் கூட ஐக்கியம் செலுத்திருக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. நான் இப்படி ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன். ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாருங்க? ஒரு சின்ன சின்ன பொருட்களா அவர் உருவாக்குனார். ஒரு ஃபேனை உருவாக்கி போட்டு பார்த்தாரு. அது சூப்பரா சுத்திக்கிட்டே இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பரவாயில்லையே, என்னுடைய படைப்பு நல்லா இருக்கே அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணாருங்க? ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்குனாரு. அந்த கம்ப்யூட்டர் இவர் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணுச்சு. இவர் கேட்குற அவுட்புட் எல்லாம் கொடுத்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, நல்லா பண்ணுது அப்படின்னு. அப்புறம் ஒரு சின்ன ரோபோ உருவாக்குனாரு. அந்த ரோபோக்கு இந்த பாத்திரம் கழுவுறது, வீடு கூட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தார். இது என்ன பண்ணுச்சு? எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த எதுவுமே எங்கூட ஒரு ரிலேஷன்லயே இல்லையே. என்ன மாதிரியே ஒரு ரோபோ உருவாக்கலாம், என்னுடைய அறிவை அதுக்கு கொடுக்கலாம், என்னுடைய உருவத்தை அதுக்கு கொடுக்கலான்னு இவரை மாதிரியே ஒரு ரோபோவை உருவாக்கி இவரோட அறிவை அதுக்கு கொடுத்துட்டார். இப்போ இந்த ரோபோ என்ன பண்ணுச்சு? இவரை மாதிரியே இன்னொருத்தர் உருவாக்கிட்டு இவரை விட்டுட்டு போயிருச்சு. ஏன்னா அதுக்கும் இவருடைய அறிவு இருக்கு இல்லையா? நம்மளும் இன்னைக்கு அப்படிதாங்க. கர்த்தர் அவரோடு ஐக்கியம் கொள்ளும்படியா அவருடைய ரூபத்திலே படைத்த மனிதன் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோங்க? கர்த்தாவே, நீங்க எனக்கு வேண்டாம், எனக்கு ஐக்கியம் கொள்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. I don't want to have fellowship with you. I have so many other things in the world to have fellowship. Actually, fellowshipங்கிற வேர்டு வேற எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. For understanding, I'm saying we have lots of relationship with the worldly things. கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக நம்மளை படைத்தாரோ அந்த நோக்கத்தை விட்டு விலகி போகிற மனிதன் சீஷனாய் இருக்க முடியாது. கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக நம்மளை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை விட்டு விலகி போகிறவன் சீஷனாய் இருக்க முடியாது. அடுத்தது வாசிங்க. God created us to declare his glory. தேவன் தமது மகிமையை அறிவிப்பதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார். வாசிங்க. 1 பேதுரு 2 9 . 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 1 பேதுரு
நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாருங்க, நீங்க புண்ணியங்களை, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு தெரிந்து கொள்ள, படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, அழைத்ததற்கு நோக்கம் உண்டு, தெரிந்து கொள்ளப்பட்டதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. நீங்க எதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. பட் ஆர் வி டூயிங்? நம்ம புகழ் பாடுறதுக்கே நம்மளுக்கு நேரம் பத்துறது இல்லை. இதுல கர்த்தருடைய புண்ணியத்தை எங்க போய் அறிவிக்கிறது? நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. சபைகள்லையும் சபைக்கு அடுத்த காரியங்களையும் நமக்கு நிறைய வேலை இருக்குது. கர்த்தருடைய புண்ணியத்தை போய் அறிவிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. We are major in minor things. தமிழ்ல சொல்லணும்னா, குறுகிய காரியங்கள்ல நம்ம வந்துட்டு பெரிய ராஜாக்களா வாழ்கிறோம். பெரிய காரியங்களை விட்டுருவோம். ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய வளர்ச்சி, என் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, சபையினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, இதெல்லாம் இல்லை. Let us focus on minor things. இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்களும், எதெல்லாம் வெறுத்து ஒதுக்கத்தக்கதோ அதுல மேஜர் ஆயிரும். எதெல்லாம் மேஜரோ அதுல மைனரா இருப்போம். எதெல்லாம் மேஜர், அடுத்த தலைமுறையை சபைக்குள்ள எப்படி வளர்த்துறது, அதை பத்தி நம்மளுக்கு அக்கறை இல்லை. என் பிள்ளைகள் வசனத்தை எப்படி கற்றுக்கொள்கிறார்கள், அதை பத்தி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. என் பிள்ளை சரியாக சண்டே கிளாஸுக்கு வராங்களா, யூத் மீட்டிங் அட்டென்ட் பண்றாங்களா, அங்க அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, சரியா வசனத்தை கற்றுக்கொள்கிறார்களா, நான் என் பிள்ளைக்கு சரியா முன்மாதிரியா இருக்கிறேன்னா, இதுல எல்லாம் அக்கறை இல்லை. எதுலைங்க? we are focusing on minor things. எதெல்லாம் அற்பமானதோ, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எந்த வகையிலையும் பிரயோஜனம் இல்லாம இருக்குதோ அதுல மேஜரா இருப்போம். அதுல பிஹெச்டியே முடிச்சிடும். நம்ம வேணா போட்டுக்கலாம், ஐ எம் டாக்டர் இன் மைனர். எதுக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்குங்க? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டம். அது நம்மளுக்கு எங்கேயோ கர்த்தர் நம்மளை எதற்காக படைத்தார், எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக அழைத்தாருங்கிற அந்த உன்னத நோக்கத்தை எங்கேயோ நம்ம தொலைச்சிட்டோம். இந்த சீஷத்துவ வாழ்க்கை எங்கேயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம். கர்த்தர் எனக்கு இந்த நாட்கள் அதை சொல்லி கொடுத்தார். மகனே, உன்னை நான் படைத்ததற்கும், உன்னை நான் அழைத்ததற்கும், உன்னை நான் தெரிந்து கொண்டதற்குமான நோக்கத்தை நீ விட்டுட்ட. நீ சின்ன சின்ன காரியங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் உதாரணத்தை சொல்றேன். ரேடியன்ஸ்ல எனக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு. என்ன பொறுப்பு தெரியுங்களா? நோட்டு புக் அடிக்கணும், பெண்ணு வாங்கணும், இதுல எல்லாம் வந்துட்டு மணிக்கணக்கா செலவு பண்ணுவோம். மெனக்கட்டு எந்த டிசைனர் நல்லா இருப்பாங்க, எந்த பேப்பர் நல்லா இருக்கும், எந்த பிரஸ் நல்லா இருக்கும், மணிக்கணக்கா. ரேடியன்ஸ்க்காக ஜெபம் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டு போயிடலாமா பிரதர்? ரேடியன்ஸ்க்காக ஒரு நாள் உபவாச ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு கொஞ்சம் வேலை பிரதர். ரேடியன்ஸ்க்காக நம்ம எல்லாரும் உட்காந்து ஒரே மனசோட தியானிக்கணும். எதுல மேஜரு? பெண்ணு வாங்குறதுலயும் நோட்டு வாங்குறதுலயும். இது மைனர், இதுல மேஜர் பண்ண வேண்டாம். அட எந்த நோட்டு இருந்தாலும் எழுதலாம். என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தார். கடைசியா ஒரு காரியம், the ultimate purpose of predestined. கர்த்தர் எதற்காக நம்மளை முன்குறித்தார்? நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ரோமர் 8:29 வசனம். ரோமன் சாப்டர் 8 and verse 29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேனவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். நான் முன்னாடியே சொன்னேன், படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு, அழைத்ததற்கும் ஒரு நோக்கம் உண்டு, நம்மளை முன்குறித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. எதுக்குங்க? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற முடியாது. ஏதேன் தோட்டத்துல இழந்து போன அந்த சாயல், தன்னுடைய பாவத்தினாலே அவன் இழந்து போன சாயல கர்த்தர் எபிரேயர் 2:6 எடுத்து நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், அங்க திருப்பி கொடுக்கிறார். ஆனாலும் நம்மளுக்கு இன்னைக்கும் அது மேல
அக்கறை இல்லை. ஏதேன்ல ஆதாம் என்ன தவறை செய்தானோ அதையே தான் செஞ்சுட்டு இருக்கான். பாருங்க, ஏதேன்ல வந்துட்டு சாத்தானுடைய சூழ்ச்சியை பாருங்க. நான் பின்னாடி அதை பத்தி விளக்க சொல்றேன். இங்கேயும் வந்துட்டு ஆதாமா ஏவாளா போயிட்டு எங்களுக்கு தேவர்களை போல ஆகணும்னு சொல்லவே இல்லை. அவங்க கேட்டுக்கிட்டாங்களா? அவங்க பாட்டு கரெக்டா இருந்தாங்க. இது யாருடைய அஜெண்டா? தேவனை போல ஆகணுங்கிறது யாரோட அஜெண்டா? அதைத்தான் வந்து இங்க செலுத்துறான். அவனால எதை பண்ண முடியலையோ அதுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்திக்கிறான். நீங்க தேவர்களை போல, அட நான் ஆல்ரெடி மதிகீடர்களாகிய மனிதர்கள், நான் ஆல்ரெடி தேவனை போலதான் இருக்கிறேன், என்னுடைய பிதாவின் சாயலையே நான் படைக்கப்பட்டிருக்கேங்கிறது தெரியாம பாருங்க, இந்த உலகமும் உலகத்தில் உள்ள காரியங்களும் கர்த்தரால் உண்டானவைகள், இது எல்லாவற்றுக்கும் ராஜா என் தேவன், இதையெல்லாம் ஒரு நொடி பொழுது என்னால் தர முடியும். இதே ரோமர் 8:32 எடுத்து வாசிங்கன்னா, தன்னுடைய குமாரனையே கொடுத்திருக்கு, இவை எல்லாவற்றையும் கூடாது இருப்பது எப்படி? இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஆமா பெரிய ஒரு விஷயம் தர போறாங்க அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறது. சாத்தான் என்ன சொன்னாலும் அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறது. உங்களுக்கு தெரியாமலே சாத்தான் உங்களை ஏமாற்றி போடுகிறான். உங்க நோக்கத்தை அவன் பிரித்து போடுகிறான். கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக மனிதனை படைத்தாரோ அந்த நோக்கத்திலிருந்து மனிதனை திசை திருப்ப ஆதி முதல் சாத்தான் ஏதேன் தோட்டத்திலிருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். இன்னைக்கும் வேலை செய்யறான். இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு கூட நிக்கிறோமா, இல்ல சாத்தான் சொல்ற காரியத்துக்கு நின்று இருக்கோமா? Let us decide today. கர்த்தர் இந்த கேள்வி தான் எங்கிட்ட கேட்டார். ஏதேன் தோட்டத்தில் உனக்கு 2 சாய்ஸ் இருந்துச்சு. நீ சாத்தான் சொல்றது கேட்டியா, நான் சொல்றது கேட்கறியா? இன்னைக்கு நம்ம யார் சொல்றது கேட்டுட்டு இருக்கோம்? நம்மளுடைய நோக்கம் என்ன? நம்ம எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலுக்கு மாறும்படியாக ஓடிட்டு இருக்கிறோமா? இல்லை என்னுடைய வாழ்க்கை, என் குடும்பம், என் வேலை, எனக்குன்னு ஒரு லட்சியம், அதுல ஒரு ப்ரமோஷன், அதுல ஒரு வீடு, அதுல ஒரு காரு, என் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், இதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம்? அல்லது எனக்கு ஒரு பதவி, எனக்கு ஒரு பேரு, எனக்கு ஒரு புகழ், இதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்? பிரியமானவர்களே, இது வந்து பொதுவான திட்டமாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா இண்டிவிஜுவல் லைஃப்ல ஒருத்தருக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். எல்லாரும் தேவனுடைய மகிமைக்கு ஒப்பாக மகிமை அடையணுங்கிறது கர்த்தருடைய ஒரு அனாதி திட்டம், அவருடைய நோக்கம். ஆனா இண்டிவிஜுவலா கர்த்தர் ஒருத்தருக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார். இப்ப எங்க ஆர்கனைசேஷன்ல சொல்லுவாங்க, எல்லா ஆர்கனைசேஷன்லயும் அப்படிதான், எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு மைய நோக்கம் இருக்கும். இந்த ஆர்கனைசேஷன் பெருசாகணும். ஆனா இண்டிவிஜுவலா அவங்க ஒருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குது. அந்த நோக்கத்தை கரெக்டா செய்யறோமா? நீங்க உதாரணமா சில காரியங்களை எடுத்து வாசிங்க. யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த நோக்கம் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் தீமை செய்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். பாருங்க, கர்த்தர் யோசேப்பை தெரிந்து கொண்டது எதற்குங்க? பஞ்ச காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களை காக்கும்படியாக கர்த்தர் யோசேப்பை தெரிந்து கொண்டார். இஸ்ரேல் மக்களை வந்து விடுவிக்கும்படியாக கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டார். புறஜாதிகளுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிந்து கொண்டார். நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன நோக்கம் வச்சிருக்காரு? என்னைக்காவது கேட்டதுண்டா? கர்த்தாவே, நான் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன்? கர்த்தாவே, நான் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? கர்த்தாவே, எதற்காக நான் சபைக்கு போயிருக்கேன்? எதற்காக என்னை தெரிந்து கொண்டீர்? எதற்காக இந்த ரட்சிப்பை என் கையில தந்திருக்கிறீர்? வார வாரம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே போய் என் பிள்ளைகளுக்கு ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்து இதோட முடிஞ்சு போச்சா? Don't we have purpose? எல்லா கிறிஸ்தவர்களும் அதானே பண்றாங்க. பாருங்க, ஒரு உலக மனுஷன், பாரதியார் என்கின்ற கவிஞர் எல்லாத்துக்கும் தெரியும், அந்த ஆள் எழுதுறாருங்க, அவனுடைய விக்கிரகத்தை நினைத்து ஒரு பாடல் எழுதுகிறான். அதை நான் இங்க படிக்க விரும்பல, ஆனா அதனுடைய வரிகள் இப்படி இருக்குது, சரிங்களா? டெய்லியும் எந்திரிச்சு சாப்பாடு சாப்பிட்டு, சரியா, ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு உட்காந்துக்கிட்டு, சரிங்களா, எல்லாரும் கஷ்டப்படுற மாதிரி சில வார்த்தைகளை பேசிட்டு,
எங்களா அப்படியே நாட்களை கழிச்சுட்டு கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் தலையெல்லாம் நரைச்சு அப்படியே செத்து போயிருவேன்னு நினைச்சியா என்ன? நான் அப்படி இல்லை. ஒரு உலக மனிதனுக்கு இருக்கிற ஒரு உணர்வு பரிசுத்தாவியானவரால் நடத்தப்படுகிற நம்மளுக்கு இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், சபைக்கு வந்தோம், ஸ்தோத்திரம் பண்ணோம், பைபிள் படித்தோம், பாட்டு பாடினோம். அடுத்தது என் புள்ள சண்டே கிளாஸுக்கு போகும், அது ரட்சிக்கப்படும், ஞானஸ்தானம் எடுக்கும், போயிடும், முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் வந்துட்டு நம்மளுக்கும் நரைச்சு போயிடும். அப்புறம் நம்ம குழியில் இறக்கும் போது நம்மளுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, இன்று நாம் இவரை விதைக்கிறோம், அன்று நாம் காண்போம், முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் பர்பஸா? இதற்கு தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டாரா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை வைத்தது இல்லையா? கேட்டதுண்டா? நம்ம கேட்டது இல்லையே. கர்த்தாவே, என்னை எதற்காக வச்சிருக்கிறீங்க? 40 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து விட்டேன், எதற்காக என்னை தெரிந்து கொண்டேன்? கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதை இன்னொரு நாள் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கேள்வி எனக்கு வந்தபோது கர்த்தர் என் வாழ்க்கையில என்னை கொண்டு என்ன செய்ய என்பதை எனக்கு வெளிப்படுத்தினார். இன்றைய நாளில் ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தினான், கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் கேட்டு பெற்றுக்கிறோம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில நோக்கம் என்ன? நிச்சயமாய் நீர் என்னை தெரிந்து கொண்டதற்கு, எனக்கு ரட்சிப்பை கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, எனக்கு வெளிப்படுத்தும். கேட்டது உண்டானால் சந்தோஷம். ஒருவேளை கேட்கலைன்னா இன்னைக்கு போய் நம்ம கேட்டு பார்ப்போம். சார், நான் சொல்ல வந்த காரியம், நோக்கத்தை உணர்ந்து, கர்த்தருடைய நோக்கத்தை உணர்ந்து வாழுபவனே சீஷன். நம்ம வேகமா அடுத்த குறிப்பை நோக்கி போலாம். பாவத்தின் மீது வெற்றி பெறுபவன் சீஷன். வேகமா ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. யோசுவா 1:3-5 வரல இருக்க வசனம் வாசிங்க. ஜோஷுவா chapter 1 verse 3-5. வாசிங்கண்ணா, வாசிங்கண்ணா. போத கவனிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்னங்க? ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தர் யோசுவாக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்ம பிடிச்சிட்டு ஜெபிச்சிருவோம்ல. அடுத்த வசனம் 5ஆம் வசனம் நம்ம எல்லாத்துக்கும் பிடிக்கும், அப்படிதானே? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதை பிடிச்சிக்கிட்டு மணிக்கணக்கில் ஜெபிப்போம் இல்லையா? நல்லதுதான். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பிடிச்சிக்கிட்டு ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. நான் ஜெபித்தது உண்டு. ஆனா புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தத்தையும் பிடிச்சு நம்ம இப்படி ஜெபிக்க மாட்டோம். எப்படி கர்த்தர் யோசுவாக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரோ, இந்த ஜனத்துல யாரும் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது. இதே மாதிரி புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு வாக்கு சொல்றாரு. என்னங்க அது? எடுத்து வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Romans chapter 6 and 14. அங்க எப்படி உங்களை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு கர்த்தர் சொன்னாரோ, அதே மாதிரி இங்க என்ன சொல்றாருங்க? நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டு இருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அதாவது யோசேப்பு எங்க கூட இருப்பாரு, யோசுவா கூட இருப்பேன்னு சொன்னீங்களே, இப்போ பாவம் மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லிக்கிறீங்களே. எனக்கு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தாங்க, பாவத்தை மேற்கொள்கிற ஒரு வாழ்க்கையை தாங்க. இதுவும் வாக்குத்தத்தம் தானே? பாவத்தை மேற்கொள்ள முடியும் நீங்க சொல்லியிருக்கீங்களே, எனக்கு அந்த ஒரு வாழ்க்கையை தாங்க. ஐ வாண்ட் டு விக்டரி ஓவர் தி சின். என் வாழ்க்கையில் அநேக பாவங்கள் உண்டு, தெரிந்தோ தெரியாமலோ என்னால் விட முடியாத அநேக பாவங்கள் உண்டு. கர்த்தாவே, எனக்கு அதுல இருந்து ஜெயத்தை தாங்க. நீங்க வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க, ஜெபித்தது உண்டா? பாவத்திலிருந்து வெற்றி கொள்பவன் சீஷனா இருக்கிறான். இதுக்கு என்ன பண்ணணுங்க? யோசுவா அதே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க.
கவனிங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இரண்டாவது, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிரு, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. பாருங்க, இதெல்லாம் பண்ணணும். புதிய ஏற்பாட்டிலும் இதெல்லாம் பண்ணணும். வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு வாசிக்கிறதோட முடிஞ்சு போச்சு. I'm not talking about sinless perfection. That is not possible. Even I know. பாவமே இல்லாத ஒரு வாழ்க்கையை பத்தி நான் பேசல. ஆனா பாவத்தை ஜெயம் கொள்கிற ஒரு வாழ்க்கை இருக்கா? எனக்கு பொறாமைங்கிற ஒரு பாவம் உண்டு. இதுல இருந்து நான் ஜெயிக்கணும். முடியுமா முடியாதா? நானும் ரொம்ப ட்ரை பண்றேன் பிரதர், ரொம்ப வருஷமா ட்ரை பண்றேன் பிரதர், முடியல. புறங்கூறுதல்ங்கிற ஒரு மிகப்பெரிய பாவத்துல இருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை தந்தார். பொறாமைங்கிற பாவத்துல இருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை தந்தார். ஆவியின் கனிகளை வாசிக்கிறோம். இதையும் கொஞ்சம் எடுத்து வாசிங்க. அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. ம் 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 கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலியானவைகளே. போதும், கவனிங்க. இப்ப இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா இல்லையா? இதுல ஒண்ணு கூட எங்கிட்ட இல்ல அப்படின்னு கை தூக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உங்க மனசுக்குள்ள கை தூக்கிங்க, யாரை தூக்க வேண்டாம். இதுல சொல்லப்பட்ட ஒண்ணு கூட என் வாழ்க்கையில் இல்லைங்க. கோபங்கிறது என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு விஷயம் இருக்கா என்ன? பொறாமை தெரியாது. இதுல ஒண்ணு கூட இல்லையா? இதுல இருந்து ஜெயன் கொள்ளணும்னு இன்னைக்காவது யோசித்தது உண்டா? விரும்பியது உண்டா? விரும்பினா கர்த்தர் வாக்குத்தத்தத்தை சொல்றாரு, நீங்க கிருபைக்கு கீழ் பாருங்க. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படல. என்னைக்காவது ஒரு நாள் வல்லமையை இறங்குவாரு, அப்படியே போயிடுவார். ஆனா இன்னைக்கு நித்தமும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எல்லாத்துல இருந்து நேவிகேட் பண்றாரு. ஹி இஸ் கன்சிடர்ட் டு பி எ நேவிகேட்டர். லெஃப்ட்ல இந்த நம்ம கார்ல மேப் போட்டோம்னா ப்ளீஸ் டேக் எ லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் சொல்ற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்ம போகும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இந்த சகோதரனுக்கு எதிராக பேசாத, இந்த சகோதரிக்கு எதிராக பொறாமை கொள்ளாத, எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். பட் ஆர் வி ஹியரிங்? பாருங்க, பாவம்ங்கிற வார்த்தைக்கு வந்து லக்கு தீர்றுதல், மயாட்டியா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்றாங்க. என்னுடைய வாழ்க்கையில எளிமையா நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க, எது பாவம் அப்படின்னா, எதை வந்து உங்க பெற்றோர்களோட பகிர்ந்து கொள்ள முடியாதா அது பாவம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு வளர்ச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் என்கிட்ட இப்படி சொன்னார், எதெல்லாம் கர்த்தர் கூட நீ நைட் நேரத்துல ஜெபம் பண்ணமோ சொல்ல முடியாதோ அதெல்லாம் பாவம். ஒருவேளை இன்னைக்கு நான் ஒரு சகோதரன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு நைட்டு போய் நான் ப்ரேயர் பண்ணேன். என்ன ப்ரேயர் பண்ணுவேன்? கர்த்தாவே, இன்னைக்கு ஒரு சகோதரன் கூட செமையா சண்டை போட்ட, கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ப்ரேயர் பண்ணலாமா? கர்த்தாவே, நியாயத்தை நிலைநாட்டும்படியாக என்னுடைய சகோதரனை நான் உருவ குத்தினேன், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ப்ரேயர் பண்ண முடியுங்களா? கர்த்தாவே, இன்னைக்கு நான் 3 மணி நேரம் உட்காந்து நல்ல ஒரு சீரியல் பார்த்தேன் கர்த்தாவே, அருமையா இருந்துச்சு, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் அடுத்தவங்களை பத்தி புறங்கூடுதல் என்னுடைய வாழ்க்கையில நல்லா நிறைவேறிச்சு கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நானும் இன்னொரு சகோதரனை சேர்ந்து அங்க இல்லாத இன்னொரு சகோதரனை பத்தி எப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எதெல்லாம் கர்த்தர்கிட்ட நீங்க ஸ்தோத்திரமா சொல்ல முடியாத எல்லாம் பாவம் தான். இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுல இருந்து வெற்றி கொள்ள கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் தான், தொடர்ந்து வாசிங்களேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. நீங்க கடவுது. பாருங்க, சகல விதமான கசப்பும்
மூர்க்கமும். இந்த வசனத்தை ஏன் சேர்த்து படிக்கிறேன்னா, அங்க கசப்புங்கிற வார்த்தை இல்லை கலாத்தியர். இதுதான் இப்ப பெரிய பிரச்சனை. எனக்கு யாரு மேலையும் இந்த நிமிஷம் துளி கசப்பு கூட இல்லை அப்படின்னு கை தூக்குனீங்கன்னா சந்தோஷம். கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். நான் பரிசுத்த கைகளை வைத்து சொல்ல முடியும், இன்னைக்கு இந்த நொடி எனக்கு யார் மேலேயும் துளி கசப்பு இல்லை. கர்த்தர் எனக்கு அதுல இருந்து விடுதலை கொடுத்தார். எனக்கு அநேகர் மேல கசப்பு இருந்திருக்கு. கர்த்தர் விடுதலை கொடுத்தபடினாலே சொல்றேன், பாவத்தில் இருந்து வெற்றி கொள்கிறவன் கர்த்தருடைய சீசனா இருக்கிறான். இன்னும் கசப்பு இருக்குதுன்னா இன்னும் விடுதலை ஆகலையே. எல்லாம் சரி ஆனாலும் எனக்கு அந்த சகோதரனை நினைச்சா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அவர் கூட இன்னும் என்னால ஐக்கியப்பட முடியல. வெற்றி இல்லையே. பாவத்திலிருந்து ஜெயம் கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக் கொள்ளவில்லையே. வெற்றி கொள்பவன், பாவத்திலிருந்து வெற்றி கொள்பவன் கர்த்தருடைய சீசனா இருக்கிறான். விடுதலையே வேண்டாம், காலம் முழுக்க நான் இந்த பாவத்திலே இருக்கிறேன்னா விட்டுருங்க. ஒருவேளை விடுதலை வேணும்னு விரும்பினீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, pressing on to perfection அப்படிங்கிறத நம்ம நிறைய தடவை படிச்சிருப்போம். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த உலகத்திலேயே வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தமா ஆயிருவோமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. 1 யோவான் 3:2 சொல்லுது, அவர் வரும்போது அவரை போலவே நம்ம இருப்போம். ஆனா ஒருவேளை பர்ஃபெக்ஷன்ங்கிற ப்ராசஸ் வந்துட்டு ஒரு மலை ஏறுறதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ என்ன பண்ணணும், ரட்சிக்கப்பட்ட நாள் வந்து மலை ஏறிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு ஏறுவேன்னு எனக்கு தெரியாது, பட் தட் இஸ் மை ப்ராசஸ். பவுலோ அப்போஸ்தலன் ஒரு வேளை உச்சிக்கு போயிட்டாரா என்னமோ தெரியல, ஆனா நான் உச்சிக்கு போவேன்னு ஓடுறது தான் இந்த ப்ராசஸ். எனக்கு ஒவ்வொன்றுல இருந்து வெற்றி வேணும் கத்தாவே. ஒரு படிக்கல்ல இருந்து எனக்கு வெற்றி வேணும். பொறாமையில இருந்து வெற்றி வேணும், புறங்கூறுதல்ல இருந்து வெற்றி வேணும், கசப்புகள்ல இருந்து வெற்றி வேணும். எல்லாவற்றில இருந்து எனக்கு வெற்றி கொடுக்க நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்களே, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்கீங்களே. போன தடவை ஜான் கொரின் நமக்கு சொன்னாரு, the grace is the power of the Lord which is helping you to come over the sin. எனக்கு கிருபை கொடுத்துருக்கீங்களே, எனக்கு வெற்றி வேண்டும். ஜெயங்கொள்கிறவனுக்கு அப்படின்னு 5 தடவை வெளிப்படைத்துல விஷயத்துல நம்ம வாசிக்கிறோம். பாவத்தின் மீது வெற்றி உண்டா? பாவமே இல்லாத வாழ்க்கையை பத்தி நான் பேசல, ஆனா பாவத்தின் மீது வெற்றி உண்டா, விடுதலை உண்டா? இருந்தா நீங்க கர்த்தருடைய சீஷர்களா இருப்பீங்க. நம்ம இதை மட்டும் படிச்சு நிறுத்துவோம். 2 கொரிந்தியர் 2:7-1 வேகமா வாசிங்க. 2 Corinthians chapter 7 verse 1. இருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். அவ்வளவுதாங்க, வார்த்தை தெளிவா இருக்கு. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்கிறங்காட்டி பரிசுத்தத்தோட பூரணமாக இருக்க நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். எத்தனை வருஷம் ஒரே பாவத்துல மூழ்கி கிடப்போம்? வசனம் தெளிவா இருக்கு. நான் அடுத்த குறிப்புக்கு நேராக கடந்து செல்றேன். 3வது குறிப்பு, சோதனைகளை வெல்பவனே மெய்யான சீஷன். பாவத்தை ஜெயிப்பவன் மெய்யான சீஷன் அர்த்தம். 3வது, சோதனைகளை வெல்பவன் மெய்யான சீஷன். பாருங்க, ஒரு குயவன் இருந்தாராம். இந்த குயவன் வந்து அநேக பாத்திரங்களை செஞ்சு வச்சிருந்தாராம். அப்போ ஒரு பாத்திரத்தை மட்டும் நல்லா அழகா பண்ணி, அது ஒரு ஃப்ளவர் பாட், ஒரு பூச்சி தொட்டி, அதை நல்லா பெயிண்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணி கொண்டு போய் அலமாரியில் வச்சாராம். அது எல்லாரும் பார்த்து வியந்தாங்களாம். அப்போ அவர் செய்த இன்னொரு பாத்திரம் இருந்துச்சா. அது என்ன பாத்திரங்க? அது வந்துட்டு ஒரு நார்மல் வந்து ஒரு மண் சட்டி. அது வீட்டுக்கு வெளியே வந்துட்டு கால் கழுவுறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சிருந்தாங்க. அப்போ இந்த பாத்திரம் இந்த குயவனை பார்த்து கேட்டுச்சான், என்ன குயவனே, என்ன மட்டும் வெளியே கால் கழுவுறதுக்கு வச்சுட்டு அவனை கொண்டு போய் வீட்டில் இப்படி வச்சுட்டீங்களே, அவனை எல்லாரும் புகழ்றாங்களே, அவனை எல்லாரும் அழகா இருக்குன்னு சொல்றாங்களே,
என்ன மட்டும் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு. அப்போ அந்த குயவன் சொன்னாராம், இப்போ உன்னை நான் 1/2 மணி நேரத்தில் செஞ்சுட்டேன். உனக்கு அவளை அடி இல்லை, உனக்கு அவளை வலி இல்லை. ஆனால் அவனை செய்யறதுக்கு 5 நாள் ஆச்சு. அவனை அடிச்சு பிணைஞ்சு உருமாற்றி 10 தடவை உடைச்சு, அதுக்கப்புறம் அவனை சுட்டு, அதுக்கப்புறம் அவனுக்கு மேலே கோடு போட்டு போட்டு பெயிண்ட் அடிச்சு காய வச்சு அவனை மொத்தமா உருமாற்றினதுக்கு அப்புறம் அவன் அங்க இருக்கிறான். உனக்கும் அவளை வேணும்னா சொல்லு, அங்க கொண்டு போய் வைக்கிறேன். கர்த்தர் எந்த அளவுக்கு ஒருத்தனை நொறுக்குகிறாரோ, எந்த அளவுக்கு சோதனைகள் இருந்து நாம் வெற்றி கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு அழகான பாத்திரங்களாய் வணைந்து வைத்திருக்கிறார். எனக்கு இவ்வளவு போதுங்க அப்படின்னா அவ்வளவுதான் இருக்க முடியும். கர்த்தாவே என்னை உடையும் உருமாற்றும் என்று ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளை அழகான பாத்திரங்களாய் வணைந்து வைத்திருக்கிறார். சோதனைகளை வெல்பவன் சீசனா இருப்பான். பாருங்க, ஒரு சீசன்கிறவன் குருவிட்டு இருந்து கத்துக்கிறவன். கர்த்தருடைய சோதனைக்கு நம்ம போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பாருங்க, கர்த்தருடைய முதல் சோதனை என்னங்க? சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இஸ் இன் த ஃப்ளெஷ், இன் த ஃபுட். பாருங்க, ஆதாமுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இங்க ஒரு கம்பேரிசன் வைக்கலாம். ஏதேன் தோட்டத்துல ஏகப்பட்ட மரங்கள் இருந்துச்சு, ஏகப்பட்ட பழங்கள் இருந்துச்சு. கர்த்தர் என்ன வச்சாருங்க? இது ஒன்றை மட்டும் நீ சாப்பிடாதப்பா. அதான் அவனுக்கு டெஸ்ட். இந்த ஒன்றை மட்டும் நீ சாப்பிடாம இருந்தா போதும், உனக்கு என்ன பண்ணுவேன், நீ என் கூட எப்போ இருக்கலாம், நித்திய ஜீவனை வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்படிங்க? அந்த ஒன்றை மட்டும்தான் சாப்பிடுவோம். இப்போ இவர் பாலைவனத்தில் இருக்கிறார், இவருக்கு என்னங்க? எதுவுமே இல்லை. மரம் இருந்திருக்குமா என்ன? எதுவுமே இல்லை. ஆனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், கர்த்தருக்கு இதை செய்ய முடியுமா? முடியும். முடியுங்கிறங்காட்டி எல்லாத்தையும் செஞ்சிடக்கூடாதுங்க. பாருங்க, எனக்கு வந்துட்டு நல்லா பிரசங்கம் பண்ண தெரியும், நல்லா பாட்டு பாட தெரியும் அப்படிங்கிறக்காட்டி நான் எல்லாத்தையும் பண்ணிடக்கூடாது. கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, என்ன பதில் சொல்றாருங்க? என்ன பதில் சொல்றாங்க கர்த்தர்? மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நம்மளுக்கு ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் வரும்போது நம்மளால பல காரியங்கள் பண்ண முடியும். பண்ணா நம்மளுக்கு பெனிஃபிட் தான். ஆனா அது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தையிலிருந்து அது புறப்படலைன்னா எனக்கு இது வேண்டாம். தேவன் எனக்கு இப்படி சொல்லல. ஆதாம் அன்னைக்கு சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம்? இல்லைங்க, எனக்கு இது ஒருவேளை சாப்பிட்டு நான் தேவனை போலவே ஆகிறனாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு வேண்டாம். ஏன்னா தேவன் எனக்கு என்ன பண்ணலைங்க, அதை சாப்பிட சொல்லல. ஒருவேளை இதை சாப்பிட்டு நான் தேவனாவே ஆயிட்டாலும், தேவரை போல கூட இல்லை, தேவனாவே ஆயிட்டாலும் பரவாயில்ல, அது எனக்கு தேவன் சொல்லவில்லை. இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கா? நம்மளுடைய சோதனை நேரங்கள் வரும்போது இப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல, தேவன் எனக்கு அதை சொல்லவில்லை. இப்படி இருக்கிறவன் சீசன். ஆதாம் அன்னைக்கு அதை சொல்லியிருந்தான்னா இன்னைக்கு ஒரு வேளை வாழ்க்கை மாறி இருக்கலாம். சரி, அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. நம்ம அடுத்த இதுக்கு கலந்து போகலாம். 2வது டெஸ்ட், கர்த்தருக்கு இருக்கிற 2வது சோதனை, அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாள புதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய்
எழுதியிருக்கிறது என்று சொன்னான். பாருங்க, இப்போ சாத்தான் வந்து ரொம்ப கிளவர். நீங்க தானே சொன்னீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இப்போ நான் கர்த்தருடைய வார்த்தையவே உங்களுக்கு சொல்றேன். இப்படிதானே? முன்னாடி என்ன சொன்னாருங்க? அது கர்த்தர் சொல்லல, அதனால நான் செய்ய மாட்டேன். தேவன் சொல்லல, அதனால நான் செய்ய மாட்டேன். சாரி, மன்னிச்சுக்கங்க. கர்த்தர் தேவன் சொல்லல, அதனால நான் செய்ய மாட்டேன். இப்போ தேவன் சொன்னதை செய்யறீங்களா? என்ன சொல்லியிருக்காருங்க? கீழே குதிச்சா தூதர்கள் வந்து தூக்கிட்டு போவாங்க. இப்போ அதை செய்யறீங்களா? நம்ம வாழ்க்கையிலேயும் சாத்தான் இப்படி நிறைய கேள்விகள் கேட்டது உண்டு. இப்படிதானே? ஒருவேளை குதிச்சா என்ன நடக்குங்க? குதிச்சா மிகப்பெரிய அதிசயம். அதை பார்க்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அப்போ மிகப்பெரிய ஒரு அதிசயம், கர்த்தர் தான் நல்லவர், இவரை மாதிரி ஒரு வல்லவர் இல்லைன்னு எல்லாரும் அவரை அதிசயமாக பார்ப்பாங்க. இப்படிதானே? மிகப்பெரிய அதிசயமா இருந்திருக்கும் தானே? அவர் குதிச்சு தேவதூர்கள் வந்து தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னா, ஒருவேளை சுவிசேஷங்கள் எழுதப்பட்ட அதிசயங்கள்ல மிகப்பெரிய அதிசயமா அது எழுதப்பட்டிருக்கும். ஆனா கர்த்தர் அதை செய்யல. காரணம் என்னங்க? தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பெறாதிருப்பாயாக. இப்போ நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு இப்படி ஒரு சான்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? ஒன்று பண்ணா நம்மளுக்கு நல்ல பேர் வரும், சரிங்களா? ஒரு விஷயத்தை பண்ணா நல்ல பேர் வரும், நல்ல ப்ரமோஷன் வரும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும், ஈஸியாக காலேஜில் சீட்டு கிடைக்கும். பண்ணுவோமா மாட்டோமா? பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என் காலேஜில் எனக்கு ஏற்பட்ட ஒரு சிக்கலை சொல்கிறேன். என் காலேஜில் வந்துட்டு எல்லாருமே, யாரும் விசுவாசிகள் இல்லைங்காட்டி எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி ரெட்டை அர்த்தத்தில் பேசக்கூடியவங்க தான். அவங்களோட உட்காந்திங்கனாவே 2 நிமிஷத்தில் வந்துட்டு அவங்களுடைய பேசக்கூடிய வார்த்தைகள் வந்துட்டு வேற மாதிரி போயிடும். அவங்களுடைய பேச்சுகள் வார்த்தைகள் எதுவும் சரியா இருக்காது. இப்போ அதனால என்ன பண்ணுவேன்னா, நான் போய் ஜாம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன். என் கேபின்ல வந்து உட்காருவாங்க. நான் சொல்லுவேன், தயவு செஞ்சு எந்திரிச்சு போயிருங்க, எனக்கு இந்த மாதிரி பேசுறதுல விருப்பம் இல்லை. இப்படியே போச்சு. அந்த டீம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி ஒரு விஷயமே என் வாழ்க்கையில் இல்லை. என்ன டீம்லேயே சேர்த்திக்க மாட்டாங்க. தினேஷ் அந்த 2 தடவை என் காலேஜுக்கு வந்திருக்காரு, அவர் தெரியும். நான் எப்போ தனியாக தான் சுற்றிட்டு இருப்பேன். எனக்குன்னு ஒரு டீமே கிடையாது. எனக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்ரைஸலும் கிடையாது. எல்லாரும் டீமில் என்ன சொல்லுவாங்க, அவர் ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி ரிசர்வ்டுங்க அவரு. நான் ரிசர்வ்டுலாம் இல்லை, என்ன பழகுனவங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கன்னா ஒத்து போக முடியாது. இதை செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும்? நல்ல பேர் கிடைக்கும், அப்ரைசல் கிடைக்கும். என்னுடைய சீனியர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஐயோ லார்ட்ஸ் மாதிரி ஒரு நல்ல எம்ப்ளாயி இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டாம். அதனால நான் என்ன இழந்து போயிட்டு இன்னைக்கு நான் ஹெச்ஓடியாக தான் இருக்கேன். எதையும் நான் இழக்கல. பாருங்க, உங்களால் சில காரியங்கள் பண்ண முடியும். பண்ணால் உங்களுக்கு பெருமை கிடைக்கும், மகிமை கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஒன்றும் இல்லைங்க, சர்டிஃபிகேட்டில் கொஞ்சம் பேரை மாற்றி போடணும். மாற்றி போட்டால் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். பண்ணுமா மாட்டோமா? பண்ணுவோம். ஒரு இடத்துல கொஞ்சம் அவருக்கு ஒரு gift கொடுத்தோம்னா வேலை நடக்கும். பண்ணுவோமா மாட்டோமா? பண்ணுவோம். இதில் என்னங்க தப்பு? அந்த இடத்துல வந்துட்டு நம்ம கிறிஸ்தவர்களை காமிச்சுக்காம இருந்தோம்னா நம்மளுக்கு சில காரியங்கள் ஆகும். பண்ணுவோம். கர்த்தர் குதித்திருந்தாருன்னா மிகப்பெரிய அற்புதம் நடந்திருக்கும், அவருடைய மகிமை பரவி இருக்கும். ஆனா கர்த்தருக்கு அது நோக்கம் இல்லை. என் தேவனாய கர்த்தரை பரிசை பெறாதிருப்பாயாக. எனக்கு வேண்டாங்க அப்படி ஒரு புகழ், அப்படி ஒரு பேர் எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த சோதனையிலிருந்து வெற்றி வேண்டும், போதும். 5 நிமிஷம் இருக்கு, நான் முடிச்சிடுறேன். 3வது சோதனை என்னங்க? 3வது சோதனை என்னங்க? ராஜ்யங்களை தருவேன். இப்ப நீங்க இந்த 2லையுமே தவறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3வதா சாத்தான் என்ன தருவான்னு நினைக்கிறீங்க? எல்லாமே இந்த சபை உண்ணுது, இந்த உலகம் உண்ணுது, இந்த ஆபீஸ் உண்ணுது, எல்லாம் ஒண்ணுதான் வச்சுக்கோ. வேண்டான்னு சொல்றதுக்கு யாருக்கா மனசு இருக்கா என்ன? வேண்டான்னு சொல்றதுக்கு யாருக்கா மனசு இருக்குங்களா? இந்த உலகத்தையே உனக்கு தரேன். நான் முன்னாடியே சொன்னேன், இந்த உலகத்தையே கர்த்தர் நமக்கு தான் கொடுத்து வச்சிருந்தாரு. இந்த உலகத்தை அதிபதியா யாரை வச்சிருந்தாரு? சங்கீதம் 8 வாசிச்சோம். நம்மளை தான் வச்சிருந்தாரு. நம்ம பாவத்தினாலதான் அதை இழந்து போனோம். இது புரிய மாட்டேங்குது.
ஆண்டவர் எனக்கு ஆல்ரெடி கொடுத்ததை தான் வாழ்க்கை முழுக்க தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அண்ட சராசரங்களையும் படைத்தவர் என் கூட இருக்கிறாரு. அது எனக்கு தெரியாது. எனக்கு எது தெரியும்? ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வேலைக்கு போனா பிரதர், ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கிடைக்கும் பிரதர். குடும்ப சூழ்நிலை பிரதர். கத்தர் புரிஞ்சுக்குவாரு பிரதர். கத்தர் புரிஞ்சுக்குவாரு பிரதர். நீங்க எப்ப பிரதர் புரிஞ்சுக்குவீங்க? பிரிவானவங்களே, இதுல கான்ட்ரவர்சி நிறைய இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறது தப்பா ரைட்டா, அதுக்கு நான் போக விரும்பல. ஆனா எல்லாத்தையும் கொடுக்க வல்லவர் கத்தர், அதை நான் விசுவாசிக்கிறேன். அதனால நான் எதையும் இழந்து போக மாட்டேன். இந்த உலகம் எனக்கு தேவையில்லை. நீ எதை கொடுத்தாலும் நான் எதை ஆராதிக்க மாட்டேன்? இந்த சாத்தான ஆராதிக்க மாட்டேன். அங்க கேள்வி எதுதாங்க, நீங்க எதை ஆராதிக்க போறீங்க? உன் தேவனாகிய கத்தர் ஒருவரையே ஆராதனை செய்ய. இப்ப நம்ம எதை ஆராதிச்சுட்டு இருக்கிறோம்? ஆராதனைங்கிற வார்த்தைக்கு நம்மளுக்கு அர்த்தம் தெரியும். நான் சொல்லி எதுவும் தெரிய வேண்டியதில்லை. நான் கொடுக்குற செய்தி ஒன்றும் உலகத்திலே புதுசான செய்தியெல்லாம் இல்லை. 2026 வருஷமா பல பக்தர்கள், பல ஊழியக்காரர்கள் சொன்னதுதான். எது ஆராதனைங்க நம்மளுக்கு நல்லா தெரியும். எதை ஆராதிச்சுட்டு இருக்கிறோம்? நம்மளுடைய முதன்மையான ப்ரியாரிட்டியாக நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு எது இருக்கு? 3 சோதனைகள் இருந்துச்சு. 1 சரீரத்துக்குரிய சோதனை. ரெண்டாவது என்னங்க? 2 நிமிஷம் முன்னாடி கேட்டாலும் மறந்துடுறீங்களே. நிறைய பேர் தூங்கிட்டீங்களோ? ரெண்டாவது என்னங்க? ரெண்டாவது என்ன பண்ணணும்? அவருடைய புகழுக்கான சோதனை. நீங்க குதிச்சீங்கன்னா நல்ல புகழ் வரும். 3வது இந்த உலகத்தையே தரேன். 3 குறிப்புகள் தான் இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். 1, கர்த்தருடைய நோக்கத்தின்படி வாழ்பவன் சீஷன். பாவத்திலிருந்து வெற்றி கொள்பவன் சீஷன். சோதனைகளை ஜெயிப்பவன் சீஷன். இந்த 3 நம்ம வாழ்க்கையில் இருக்கான்னு யோசித்து பாருங்க. என் வாழ்க்கையில் இல்லாம இருந்துச்சு. கர்த்தர் எனக்கு இதை சொல்லி கொடுத்தார். கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். என் வாழ்க்கை, என்னுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தார். அதற்காக நான் ஓடிட்டு இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு பல பாவங்களிலிருந்து, பல கசப்புகளிலிருந்து விடுதலை கொடுத்தார். பல சோதனைகளை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் இன்னும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதே தேவன் உங்களோடும் உண்டு. உங்களை வழிநடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.